50ஆம் சங்கீதத்தினுடைய 23ஆம் வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவன் என்று சொல்லுகிறார். மன்னாவினுடைய தலைப்பு, தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திர பலிகளை நாம் எப்போதும் நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலும் அப்படியாக நாம் பார்க்கிறோம். நன்மை வரும்போது மாத்திரமல்ல, ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்கும் போது மாத்திரமல்ல, எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும் போது மாத்திரமல்ல, உனக்கு நஷ்டம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, பாதை நேரத்திலும், துன்ப நேரத்திலும், துயர நேரத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுவதுதான் உன்னை குறித்து என்னை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்கிறதை அறிந்து எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், உங்களிலே அவர் மகிமைப்படுவார். நாம் சொல்ல, பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அதுவே எங்களை குறித்து உம்முடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்க வண்ணமாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நாங்கள் அதனிமித்த உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களா என்று காணப்பட வேண்டுமே கர்த்தாவே. ஜீவன் உள்ள வரைக்கும், மரண நாள் மட்டும் நாங்கள் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி மக்கென்று பக்தி வைராக்கியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.